முன்னாடிலாம் நான் சொல்லிகிட்ருப்பேன் ரொம்ப காலமாக. இப்போ நம்ம தமிழ்நாட்டை தாண்டின மாநிலங்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, இல்லை அவங்ககிட்ட ஏதோ சொல்லணுன்னா அவங்க மொழியில் இல்லாட்டி இங்கிலீஷில் நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட டேரெக்டாக போய் சேரும். இப்போ அவங்கள திட்டுறோம்னா கூட அவங்கள திட்டுறோம் அவங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வேறு என்னச்சு வர மாட்டேங்குது, வேறு நாடுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாட்டுக்காரங்களோட சொல்லணும்னா ஒன்று அவங்களோட தாய்மொழியில் சொல்லணும், இல்லாட்டி ஆங்கிலத்தில் சொல்லணும். நம்ம எப்போ பார்த்தாலும் தமிழில் தான் வீராவசமாக கற்றுவோம். பாகிஸ்தான் பஞ்சாயத்துனா கூட தமிழில் தான் கக்கரை புக்கராங்க கற்றுவோம். உடனே அதுக்கு எல்லாருக்கும் புல்லரிப்பு வந்துடும். நான் ஒரு வித்தியாசமாக சரி சொன்ன மாதிரியே செய்யணும் அப்படின்ட்டு இந்த சிலிண்டர் பஞ்சாயத்து இருக்குல்ல, அதுக்காண்டி அந்த மக்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிற மாதிரிலாம் ஏஐட்ட கேட்டுட்டு இருந்தேன். அது நிறைய எனக்கு ஐடியா கொடுத்துருந்துச்சு. அதில் இந்த பாரசீகமாக அந்த பாஷை அவங்க பேசுகிறது, அதுக்கு இன்னும் ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை சேர்த்துவது அது பாரசீகம் போட்டு அந்த வார்த்தை வருதா, சரி இந்த பாரசீகத்தை கட் பண்ணால் அந்த வார்த்தையே மாறி போயிடுது. அது என்னமோ இடமிருந்து வளம் படிக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் கடைசியில் அப்படியே எடுத்து அந்த பாரசீகத்தை மட்டும் அந்த பக்கம் மறைகிற மாதிரி பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு நேற்று அதுவும் கன்றாவியாக இருந்துச்சு. நைட்டில் உட்காந்து பண்ணேன்னா நம்ம ஆல்ரெடி கன்றாவி, ரொம்ப கன்றாவி அந்த வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அது ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்க, யாருக்குமே புரிஞ்சிருக்காது என்ன சொல்கிறேன்ட்டு. அதே தான் ஈரான் மக்களோ இல்லை ஈரான் அரசாங்கமோ அவங்களோட பார்வைக்கு போகணுன்ட்டு. ஆனால் ஆக்சுவலி அவங்க யூடியூப் கட் பண்ணிட்டாங்கண்ணா, பார்க்க முடியாதான், பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. வேறு ஏதோ ஒரு பேர் போட்டுருச்சு, அதில் நீ போய் சொன்னேன்னா நிறையா பேர்கிட்ட போகன்ட்டு. அது என்னன்னு தேடி பார்த்தா அப்படி ஒரு ஆப்பே இருக்கிற மாதிரி தெரியல. அது ஏதோ நியூஸ் சேனல் போல், அவங்களோட சேனல் போல். சேனலுக்கு நம்ம எப்படி அனுப்ப முடியும், ஏதோ பண்ணி வச்சேன். Sometimes basic survival comes down to the simplest things. I'm seeing this woman in India make a truly urgent plea. She is speaking Farsi to ask the people of Iran for gas assistance. லோத்ஃபான் பா தாமினே கேஸ் பே மா கோமாக் கொனித் தா ஜெந்தகி மான்சாரி பெமானத். யாராவது போகிற நிறுத்த சொல்லுங்கள், அப்போ நாங்கள் கேஸ் விநியோகம் பண்ணுறோம் அப்படின்னு ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மகாபாரத போரில் கர்ணன்ட்ட கிருஷ்ணர் பிளட்டை கேட்பார், உன் புண்ணியத்தை பிளட்டாக கொடு அப்படின்னு. இந்த வீடியோ பண்ணும்போது அது நினைவுக்கு வந்தது.